Hi, hello, and welcome back to Jeans, brought to you by Equitas Bank. Jeans, Visu, Raman, Varshana கொடுத்திருக்கேன். I hope you're enjoying it. Thank you for the great feedback. But this is about Equitas Bank. If you are friends and family living abroad, living in America, it's a great opportunity for you. Do stay invested with Equitas Bank, and I have reasons, and reasons are plenty. If you're earning in dollars and and you want to invest them in dollars, this is something you should be watching out for. RBI licensed Equitas Bank was already offering 7.13% per annum on the FCNR B deposits. But now, even better. Equitas have decided to revise it to 7.52% as the return of interest for you guys. Now you deposit in USD, you get your returns back in USD, and how? No foreign exchange and zero tax. Whatever you're earning here, if you're an NRI, you don't have to pay tax. This is the greatest benefit. You can increase and enhance on your savings. It's a great news for all of you to be investing in dollars. The description link is given below. Please utilize it and invest and grow. Thank you so much for joining us. Jeansல விசுவா ராமுவா அப்படிங்கிறதும் இணைந்திருந்து பாருங்க. Thank you. Hi, hello, and once again, welcome back to the vlogs from America. Jeans, இது விசு வெர்ஷன். ஆனால் என்னடானா ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். இந்தியா இங்கிலாந்து கேம் விசு வெர்ஷன் ஆல் த வே ஃப்ரம் யூனிகார்ன்ஸ் ஏஐ. நம்ம யூனிகார்ன்ஸ் ஏஐயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விக்னேஷ் சிவன் வந்திருக்காரு. அவரை கேள்வி கேட்டு அவரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். இங்கிலாந்து போட்டு ஒரு இடிச்சிருக்காங்க. இங்கிலாண்டை இடியா அடியா வெடியானே தெரியல. எஸ், வெல்கம் பேக் டு ஜீன்ஸ் விசு வெர்ஷன் brought by Equitas Bank. விக்னேஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் த ஷோ. லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எப்போவுமே நானும் பிரசன்னாவும் உட்காந்து வி எண்ட் அப் அனலைசிங் த கேம். நீங்களும் கூட பார்த்து அதுக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்க. போன எபிசோடுக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்க, சஞ்சு சாம்சன் என்ன சொன்னீங்களே, என்ன நல்ல சட்டிலான நுவான்ஸ்ட் டேக் உங்களுக்கு அப்படின்னா. நுவான்ஸ்ட் டேக் அப்படின்னா தமிழில் சொல்லுங்கள். நுவான்ஸ்ட் டேக்கா? தமிழில் நுவான்ஸ்ட் டேக்னா ரொம்ப ஒரு ஒரு கஷ்டம் தான். சமநிலையில் இருக்கிற ஒரு சூப்பரியா ஒரு சமநிலையான ஒரு டேக். விக்னேஷ் கிட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. அவருக்கு 2 கட்ட விரல். நீங்கள் பாருங்க, 2 கட்ட விரல். நான் அன்றைக்கே பார்த்து கேட்டேன், ரொம்ப லக்கியா? இல்லாட்டி லக்கினே நீங்கள் ஐஐடியிலேருந்து இல்லாட்டி கிளம்பி இங்கே வந்து நின்று பே ஏரியாவில் டிம் குக்கோட சேர்ந்து உட்காந்து கர்த்தால சாயா குஷ்டி இங்கே வந்து எங்களுக்கு யூனிகார்ன்ஸ் ஏஐயில் வேலை பார்க்குறீங்க. சரி, யூனிகார்ன்ஸ் ஏஐயில் என்ன பண்ணுறாங்க? சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் இஸ் ரன் பை தெம். எக்கச்சக்க டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அது சைடில் நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சு எப்படி ஆரம்பிச்சுது, சிமுலேஷன்ஸ் படி 2 ஸ்குவாடும் எப்படி இருந்தது, கேமோட இம்பாக்ட் எப்படி இருந்தது, டேக் அஸ் த்ரூ தட் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பீடாக்கே ஒரு சேலஞ்சு. அல்காரிதம் டேக் த 25. இப்போ ஏஐ வருது ஒன்று சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு கேம் படி நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னா ஒரு சிமுலேட்டர் வச்சிருக்கோம். அந்த சிமுலேட்டர்லேருந்து நாங்கள் சொல்லுவோம். சிமுலேட்டர்னா என்ன? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிமுலேட்டர்னா ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு, மேஜையை கண்டுபிடிச்சது யாருங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பம். சிமுலேட்டர்னா என்னன்னா, இப்போ 2 டீம் இருக்குன்னா அந்த 2 டீம் அவங்க வந்து என்ன கண்டிஷனில் ஆடுறாங்க, யார் விளையாடுறாங்க, அவங்க வெதர் கண்டிஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டிஷன்ஸும் ஃபேக்டர்டுனா கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட். இப்போ வந்து நாங்கள் வந்து டே மேட்ச்னா வேற மாதிரி சிமுலேட் பண்ணுவோம், டே நைட்னா வேற மாதிரி. நைஸ். ஓகே. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட், அந்த 2 டீம் ரீசெண்ட் ஃபார்ம் எப்படி, இதெல்லாம் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் அந்த 2 டீம் எப்படி மேட்ச் அப் ஆகும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு சிமுலேட்டர். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து கேமுக்கு இந்தியாவுக்கு 60% கொடுத்தது சிமுலேட்டர் கேவ் 60%. despite India's recent form not being great, and that is purely because India has been in such great form over the last few years. சஞ்சு இருந்திருந்தா எவ்வளவு கொடுத்திருக்கும்? வைபவ் இருந்ததுனால 60% அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல, I think வைபவ் 11 பேர் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஸ்குவாட்ல இருந்து வேற யாரையா ஒருத்தர எடுத்துட்டு வேற யாரையா ஒருத்தர போட்டா சிமுலேட்டர் ஜாஸ்தி சான்ஸ் கொடுக்குமா? டெஃபினட்டா கொடுக்கும். டாஸ் எவ்வளவு பெரிய ஃபேக்டர்? டாஸ் இது வரைக்கும் நாங்க சிமுலேட்டர்ங்கிறது நாங்க யூஸ் பண்றது வந்து டாஸுக்குலாம் முன்னாடி, கிரவுண்டுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி. அதனால சொல்ல முடியும் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி செகண்ட் டாஸோட ரிசல்ட்டை கொடுத்தா சிமுலேட்டர் இன்னைக்கு இந்தியா 60ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்றாங்க. மாடர்ன் டே T20ல அதுவே அன்ஹர்ட் ஆஃப். சோ இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன உடனே will simulator reduce the chances of India winning the game? Yeah, so I think what it would do is it would probably take it from 60 to like 58 or something like that. Okay. Not significantly. I also think it was not a day night game, it was a day game. Right. So that might have also played out. அதுவும் ஒரு ரோல் இருந்திருக்கும் அதுல. But India had the upper hand game ஆரம்பிச்சு going into the game. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க கேமை ட்ராக் பண்ணுறோம் பர்சன்டேஜ். இது நீங்கள் நிறையா வெப்சைட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் ஃபோல பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து ஒரு வின் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஒரு கேம் போகிறது எப்படி போகிறதுங்கிறத பொறுத்து அந்த வின் பர்சன்டேஜ் மாறிட்டே வரும்.
இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்கானாக்க கிரிக்கெட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் விளையாடிருக்கீங்க நிறையா, உங்களுக்கு தெரியும். ஒரு டீம் 670 for 3 in 10 overs இருக்குது அப்படின்னா வின் பர்சன்டேஜ் எப்போவுமே ஒரே வின் பர்சன்டேஜ் தான் கொடுக்கும். ஆனால் 70 for 3 in 10 overs கம்மிங் ஃப்ரம் 0 for 3 அண்ட் கம்மிங் ஃப்ரம் 70 for no loss ஆர் ரொம்பவே டிஃப்ரெண்டான சிச்சுவேஷன். ஒன்று வந்து மொமெண்டம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று வந்து கிராஷ் ஆகி பிக்கப் ஆயிருக்கு, பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இது வந்து எங்கள் மாடல் வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கும் ஒரு வின் பர்சன்டேஜ் கொடுக்கறச்சு எவ்வளவு ஹவு த கேம் ஹேஸ் ப்ரோக்ரஸ்ட் அப் அன்டில் திஸ் பாயிண்ட் அப்படின்னு. ஒரு கேம் ஒரு வின் பர்சன்டேஜில் ஆரம்பித்து கடைசியில் ஒரு டீம் ஜெயிக்கிறது. ஸோ 100-0 போய் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்தியா வந்து 60-40 ஒரு 55-45 ஆரம்பிச்சு 0-100 போய் முடிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்தியா லாஸ்ட். ஸோ இந்தியா ஒரு 55% லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேமில், இங்கிலாந்து ஒரு 55% கெயின் பண்ணியிருக்காங்க அந்த கேமில், ரைட்? ஓகே. அந்த 55% எங்கே கெயின் ஆச்சு, எங்கே லூஸ் ஆச்சு, யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போனா வந்து இந்தியா டீமில் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும், ஆமாம். இங்கிலீஷ் டீமில் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா சம்படி இந்தியன் டீமில் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்தா தான் அவங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணிருக்க முடியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பேலன்ஸ் வந்து ஒன்று. ஸோ இன்னைக்கு அப்போ மேட்சை டேக் த்ரூ பண்ணுங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை தட்டி விடுங்க. நீங்கள் பார்க்குற இந்த டப்பாக்குள்ள சோப்பிட்டு போயிடுது, இது என்ன டப்பா? பெருங்காய டப்பாக்குள்ள. ஆமாம். ஸோ இந்த கேமில் பெருங்காய டப்பா டிம் குக்கும் வச்சிருக்காரா, நீங்கள் மட்டும் தானா? இது டிம் குக்கு தான் முதல்ல வச்சிருந்தாரு. ஆப்பிளில் வேலை பார்க்குறாரு, இங்கே பார்ட் டைமாக, அதாவது கொஞ்சம் எனக்கு நேரம் மிச்சமாக இருக்குன்னு வேலை பார்க்குறதுல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காரு. இது ஸோ ஆக்சுவலாக இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நான் மட்டும் டெவலப் பண்ணல, இது அதை விடுங்க மற்றவங்களுக்கு. ராகேஷ், ஸ்ரீநாத், அமோல், அனீஷ் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. ஆனால் இந்த ஆக்சுவலாக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் போன மேட்ச்லேயே சொன்னீங்க வந்து ஆனந்த் ராஜாராமன் அப்படின்னு அவரை பற்றி SF யூனிகார்ன்ஸ் ஓனர். இந்த இம்பாக்ட் ஐடியாவை டெவலப் பண்ணதே அவரும் உங்கள் போன எபிசோடில் வந்து விஷால் மிஸ்ராவும் தான், கிரிக்கெட் ஃபவுண்டர்ஸ். ஸோ இது என்னன்னா வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறது 62.2% வந்து இங்கிலாந்து இருக்காங்க, சாரி இந்தியா இருக்காங்க. ஓகே. எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாவோட வின் பர்சன்டேஜ் ஆல்ரெடி ட்ராப்ட். இட் இஸ் ட்ராப் டு 57.1. 57.1 5% குறைஞ்சிருக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஓகே. இங்கிலாந்து ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இன்னிங்ஸை 57 ஆரம்பிக்கிறாங்க. பட் பை த டைம் தி இன்னிங்ஸ் எண்ட்ஸ் அவங்க வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க, 100க்கு போயிடுறாங்க. சரி, எந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கேம் க்ளோஸ் ஆகுது ஆக்சுவலாக அதை பாருங்களேன். ஸோ இங்கிலாந்து வந்து 57, இங்கிலாந்து அப்போ கூட 43 தான் இருக்காங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2.4 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி 2.4 ஓவர்ஸ்லேருந்து ஒரு 3.3 ஓவர்ஸ்க்குள்ளே ஒரு 5 பாலில் அடித்து நிமித்திருக்காங்க. அங்கே ஹாரி ப்ரூக் தான் நிமித்திருக்காரு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாரி ப்ரூக் தான் நீங்கள் கடைசியில் கேமில் அந்த 55% சொன்னேன் இல்லையா, அந்த 55%ல வந்து ஹையஸ்ட் இம்பாக்ட் வந்து ஹாரி ப்ரூக். ஒரு 29% அவருக்கே பிலாங் ஆகுது. ஸோ பேசிக்லி இங்கிலாந்து ஸ்டார்ட் அட் 40, ஆமாம், அங்கேருந்து அவங்க 100ல ஃபினிஷ் பண்ணிருக்கிறதுல ஹாரி ப்ரூக்கோட இம்பாக்ட் 29%, ஆல்மோஸ்ட் 30, பாதி பாதிக்கு மேலே. ஓகே, ரைட். ஃபில் சால்ட் அதர் ஓப்பனர், ஃபில் சால்ட்டுக்கு அனதர் 16% கொடுத்துருக்கு. ஸோ ஹாரி ப்ரூக்கும் ஃபில் சால்ட்டும் கலக்கிருக்காங்க. நடுவில் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அது ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்போ இந்தியாவோட -60% இருக்கு இல்லையா, அந்த -60%லையும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 28% பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா அவரோட நாக்கு தான் வந்து இந்தியாவை வேர் இட் இஸ் ஃபைனலி இட் ஈவன் brought it. ஸோ அந்த 28% பாசிட்டிவ் இம்பாக்ட் போக அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 60 + 28 ஆல்மோஸ்ட் 88% நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட்டட் பை த ரெஸ்ட் ஆஃப் த டீம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக அதுலேயும் பார்க்கலாம், ஹர்ஷ்தீப்புக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு 5%, தீபுக்கு பாசிட்டிவ் 5% இருக்கு. வைபவ் சூரியவன்ஷிக்கு 0.2% பாசிட்டிவ் இருக்கு. ஏன்னா வைபவ் வந்து ஆரம்பத்தில் ரன் அடிச்சுட்டு அவுட்டும் ஆயிட்டாரு. ஸோ ஹை ஸ்ட்ரைக் ரேட்னால ஒரு பாசிட்டிவ், அவுட் ஆனதுனால நெகட்டிவ். பட் அது டூ சூன் இந்த கேம், ஸோ இட் பேலன்ஸ்ட் அவுட். இட் டிடன்ட் இம்பாக்ட் இட் ஐதர் வே significantly. ஸோ ஒரு விஷயம் நோட் பண்ண விக்னேஷ், அஃப்கோர்ஸ் இது டெக்னிக்கல் பாயிண்ட், ஐ ஜஸ்ட் பிரசன்ட் இட். வைபவ் சூரியவன்ஷி ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்றாரு இந்த எல்லா மேட்ச்லையுமே. ஜாஃபர் ஆர்ச்சர் அவரோட IPL நிறைய விளையாடி இருக்காரு, ஹார்ட் லெங்த் போடுறாரு. வைபவுக்கு சரியான பேட் ஸ்விங் இருக்கு, ஹி பிக்ஸ் இட் அப் அண்ட் ஹிட்ஸ் இட் ஓவர் மிட் விக்கெட். கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா ஒரே ஒரு தவறு பண்றாரு. ரவி போபாரா கூட ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு வைபவ் தான் இண்டிகேட் பண்ணி போட்டிருந்தாரா எனக்கு தெரியல. பட் வாட் ஹி செட் இஸ், இந்தியாவில் இந்த பாலை அடிச்சா 8 ரூபா வெளில போய் 10-15 ரூபா வெளில போய் விழும். பட் இந்த கண்டிஷன்ல இங்கிலாந்துல பால் அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது லைன் இன்சைட் த லைன், அதாவது என்ன சொல்றாருன்னா பாலை உன் பாடிக்குள்ள வாங்கினா அந்த பாலை ஹெல்ப் பண்ணுனா போயிடும், எதிரடி அடிக்க முடியாது. எதிரடின்னு வாங்க, இந்த எதிரடி அப்படின்னா பால் வரத
ஏய் 150ல எறிகிறல்ல இந்த வாங்கிக்கோ அப்படின்னு எதிரடி அடிக்கிறது. அது வந்து ஈஸி பேஸ்ட் பிக்சர்ஸ்ல அடிக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த வின்னர் படம் இருக்கு, வின்னர்ல கோவில் படம் பார்த்துருக்கீங்களா? கோவில் படத்துல கல்ல விட்டேறிடா விட்டேறிடான்னு வெந்நீர் ஊத்திடுவார் சார்லி. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நீ கல்ல ஊற்றி அடிச்சிங்கன்னா கட்டையால் அடிக்கலாம். பட் வந்து இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ல, ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ல எதிரடி அடிக்க முடியாது. இது வந்து நான் வைபவ் சூரியவன்ஷியை கண்டிப்பா பிளேமே பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவ பட ஆன்சர் கண்டுபிடிப்பார். ஏன்னா அவர் ஐபிஎல்லையுமே ஹி ஷோகேஸ் தட் பர்டிகுலர் ட்ரெயிட். நிறைய பேர் உடனே வந்து அவர் ஹிஸ் டூ ஸ்மால் கிட்டுங்க, அவர் மேலே அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் போட முடியாது. ஹி வில் லேர்ன் இஸ் திங். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா லேர்ன் பண்ணுவாங்க. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, சீரிஸ் ஸ்டார்டிங்கில் ஹிந்தி சேனலில் ஐ டோல்ட் வைபவ் சூரியவன்ஷியை ஜித்னா தேர் டிலே கர் சக்தா அப்படின்னா எவ்வளோ நேரம், ஹிந்தியை சொல்லிட்டேன் பாருங்களேன், எவ்வளோ நேரம் அவனை டீம் கூடயே வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் பெட்டர் பிளேயர் ஆக போகிறான். அவசரப்பட்டு தூக்கி டெபுவை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹி வில் லேர்ன். ஏன்னா நெட்டில் ஆடும்போது கண்டிஷன் வேற கண்டுபிடிப்பான். ஸோ இதெல்லாம் ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டர். நிறைய பேர் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிறது இல்லை. நெவர்தலெஸ் ஐ திங்க் ஹி வில் லேர்ன். ஹி இஸ் கோயிங் டு கோ ஆன் டு பிகம் ஒன் ஆஃப் த பெட்டர் பிளேயர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். டூ ஏர்லி டு ஜம்ப் த கன். யாரும் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து நம்பூரி திலக் வர்மாவுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்தியாவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணதெல்லாம் யார் ஆன் டாப்? அதாவது இன்னைக்கு பாசிட்டிவ் இந்தியா கிரியேட் பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர், பேட்டர் பியூட்டிஃபுல்லி. ஆதில் ரஷீத் ஏன் வந்து எனக்கு இப்பவும் புரியாத ஒரு விஷயம், 4 overs 35ல ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். 4 overs 49 எடுத்துன்னு போனாரு, விக்கெட் எடுத்தாரு. ஆதில் ரஷீத் நீங்க என்ன இம்பாக்ட் கொடுத்திருக்காரு? ஆதில் ரஷீத் -15. அதாவது உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு ஆதில் ரஷீத்? ஒரு விக்கெட். நிறைய பேர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கணுங்க T20 கிரிக்கெட்ல, அட்டாக்கிங்கா போடுங்க. எப்படிங்க அட்டாக்கிங்கா போடுறது? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதில் ரஷீத் 4 overs 35 கொடுத்து 1 விக்கெட் எடுத்துந்தாருன்னா I think he might have been in positive impact. -15 இம்பாக்ட்ல இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அகேன்ஸ்டா 18th over கொடுத்து அதெல்லாம் ஒர்க் ஆகும். நீங்க வந்து பிளாஸ்ட்ல போடும்போதோ, ஸ்ரேயஸ் ஐயர் ஹை குவாலிட்டி ஹிட்டர் ஆஃப் ஸ்பின், ஜஸ்ட் இன் கோ த்ரூ. அவர் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸ்ரேயஸ் ஆதில் ரஷீதோட மைனஸ் லாஸ்ட்ல இருக்காரு -15. இங்கிலாண்டோட ஹையஸ்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆதில் ரஷீத் தான். சரி, இந்தியா என்னங்க அபிஷேக் சர்மாலாம் நெகட்டிவ் இம்பாக்ட்ல போட்டிருக்கீங்க? ஆமா, ஏன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆன டைம் இந்தியாவோட வின் பர்சன்டேஜ் ஒரு 4.5% டிராப் ஆச்சு. ஸோ அதனால -4.3. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் அபிஷேக் சர்மா -4.3 இருக்கிறதுக்கு. ஸோ அதான் இட்ஸ் பியூர்லி அ நியூமெரிக்கல் கேம். எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு கரெக்டாக சொல்லுங்க. அவர் வந்து ரன் ஸ்கோர் கார்டு பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ ஸ்கோர் கார்டை பார்த்தோம்னா 16 ரன் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. 14 பால். ஃபேர். ஓகே. ஸோ அவர் ரன் அடிச்ச போது நீங்கள் அபிஷேக் சர்மா அவுட் ஆன பாலை பார்த்தீங்க வச்சுக்கோங்க, அந்த பாலுக்கே 8% நெகட்டிவ் இம்பாக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிச்சுவேஷன் ஆஃப் தி கேமிங் கன்சிடர் பண்றீங்க. ஆமா. சோ அதுக்கு முன்னாடி 4% பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்த அபிஷேக் சர்மா அவுட் ஆன ஒரு பால்ல 4% நெகட்டிவ் இம்பாக்ட் போயிட்டாரு. ஏன்னா 8% நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த பாலுக்கு. ஸோ ஆக்சுவலி பயங்கர இன்சைட்ஃபுல். அதாவது வந்து திஸ் குட் பி அ வெரி குட் கன்சம்ஷன் மாடல் ஃபார் கிரிக்கெட் டீம், ஒத்துக்கிறேன். பட் இது நீங்க மேட்ச் முடிஞ்சு ஒரு போஸ்ட் மேட்சோ ஒரு கோச்சாவோ டீமாவோ கூட நீங்க இதை ரிவ்யூ பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். இல்லை நீங்க அபிஷேக் சர்மா கிட்ட யூ கேன் கோ அண்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். நீங்க பாரு 14 balls கன்சியூம் பண்ணிருக்க, 16 runs அடிச்சிருக்க, there have been 2 wickets, 2 விக்கெட் விழுந்திருக்கு. இந்தியாவில் நீ இந்த ஷாட்ஸ் ஆடலாம். இங்கிலாந்துல when you are behind in the series அதுக்கெல்லாம் ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதுக்கு இதுல போட முடியாது. சைக்கலாஜிக்கல் இம்பாக்டும் இருக்கு. I just think you need to carry on. You need to play another 10 balls. ஆதில் ரஷீதுக்கு தான் ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். வெரி அவரோட ரைட் மேட்ச் அப்பா இருந்திருக்கலாம். பட் I just feel you can have a conversation. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய வந்து நானும் சின்ன பசங்க கிட்ட T20 கிரிக்கெட் பேசும்போது வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நீங்க T20ல பேட்டிங் ஆடும்போது ஃபர்ஸ்ட் 6 balls if you are there in the middle you have to find a boundary. நீங்க வந்து 5 பால்ல 5 balls-ல you have to be 7 or 8. நீங்க 5 balls-ல 15 இருந்தீங்கன்னா கிரேட். பட் 5 balls-ல 3 runs இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you are behind the game. Likewise இந்த 14 balls-ல 16 இருந்திருக்காரு. பவர் பிளேல யூஷுவல் பிளேசிங் ஸ்டார்ட் கிடைக்கல. The message could have been, the பாரு, take the next 4 balls, wait for the boundary to happen. Can you take this past the 25 ball mark? அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வைக்கலாம். quite reflective. I really like the fact that the situation-யும் கவுண்ட் இது பண்ணிருக்கேன். நிறைய பேர் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஜாஷ் டாக் நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருக்காரு, ஜாஸ் பட்லர் நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருக்காரு, அக்சர் பட்டேல் நெகட்டிவ்ல இருக்காரு. ஆமா, ஏன்னா மைண்டர் நெகட்டிவ். அக்சர் பட்டேல் நீங்க பாருங்களேன், அவர் வந்து பேட்டிங்ல -3%, bowlingல -3%. ஸோ அவர் ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக பார்த்தா பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை அவருது. ஆனால் சேர்த்து பார்க்குறச்சே பேட்டிங்லேயும் நெகட்டிவ், பவுலிங்லேயும் நெகட்டிவ் வரைச்சே அது அடிபடுது கொஞ்சம். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை, இதில் ஜென்ரலாக உங்கள் டீமில் இருக்கிற 11 பேரையும் ட்ரை அண்ட் மேக் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னால் will that reflect in the result? It should reflect in the result, because if 11 people have a positive impact, then மொத்த கேமில் நீங்கள் 0க்கு போயிருக்க முடியாது.
நீங்க நினைச்சு பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா என்ன மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணுவீங்க ஒரு இப்போ நீங்க பிராக்டிஸ்க்கு போறீங்க, Yeah. நீங்க ஒரு டெக் கை, யூ காட் டேட்டா, யூ காட் தீஸ் திங்ஸ், how will you go and impact the player? அந்த பேட்டர் கிட்ட போயிட்டோ இல்ல bowler கிட்ட போயிட்டோ சரி பாசிட்டிவ் இம்பாக்ட் வெயிடா அப்படின்னு சொல்லும்போது are you looking at strike rate, are you looking at average, are you looking at real time changes, bowler கிட்ட ரன் ரேட் கம்மி பண்ணணுமா, விக்கெட் எடுக்கணுமா என்ன? ஸோ கிரிக்கெட்ல வந்து பைட் சைஸ்ட் டார்கெட்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணும். ஒரு டெக் சாவி இல்லாத பர்சன், ஒரு நார்மல் சராசரி காமன் மேனுக்கு புரியுற மாதிரி பைட் சைஸ் டேட்டா சொல்லுங்க. பைட் சைஸ் டேட்டானா என்னன்னா ஒரு ஒரு சின்ன கடிக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு அந்த பைட் இல்லங்க, பைட் ஜஸ்ட் இல்ல. சோ ஸ்மால் சின்னதா வந்து ஒரு ஒரு டாஸ்கை பிரேக் டவுன் பண்றது தான் பைட் சைஸ் டார்கெட். இத நான் கரெக்டா புரியுற மாதிரி தலைவர் பாஷையில சொல்லலாம். 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோங்க, அந்த மாதிரி குட்டியா பிரிச்சு சொல்றீங்க. ஒரு 20 ஓவர் இன்னிங்ஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கிறேன். அபிஷேக் சர்மா, ஐ வில் ட்ரை அண்ட் எம்பவர் திஸ். ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் பிளேயருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து இந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அபிஷேக் சர்மா ஆடிட்டு இருக்காரு, பவர் பிளே முடிஞ்சிடுச்சு, நான் தான் கோச், என்கிட்ட வந்து என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஸோ நீ வந்து கடைசி 13 பால் கோச்சுங்க. கோச் கிட்ட ஆமா. ஸோ அபிஷேக் சர்மா வந்து ஆக்சுவலா நல்லா ஆடி இருக்காரு, நல்லா ஆடி இருக்காரு இது வரைக்கும். கோச்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கோச் ஆஷ் அபிஷேக் சர்மா நல்லா ஆடி இருக்காரு இது வரைக்கும். ஆக்சுவலா அவர் வந்து 16 of 13 அடிச்சிருந்தாலும் அவரோட இம்பாக்ட் இது வரைக்கும் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அடுத்த ஒரு 10 பால்ல 15 ரன் விக்கெட் விழாம இருக்கிறதா இப்போ அட் திஸ் பாயிண்ட் இன்னும் முக்கியம். ஏன்னா தட் gives us a base from which we can actually சிஸ்டம் சொல்லிடும். அடுத்த 10 பால்ல 15 ரன் அடிக்கணும். நீ வந்து 2 6 அடிச்சு அப்புறம் 3வது பால் அவுட், அது தேவையில்லை. So basically I'll have to just pass on Abhishek, forget about what's happening. ஒன்னோட கேம் பத்தி யோசி. 10 balls 15 ஒன்னோட ஷார்ட் டர்ம் டார்கெட். கரெக்ட். ஓகே. ஆர் இன்னும் பிரேக் டவுன் பண்ண முடியுமா? 10 பால் இன்னும் ஒரு டைம் கொடுக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஃபைன், பிகாஸ் இது பவர் பிளே முடிஞ்ச உடனே. யாராவது 10th ஓவருக்கு அப்புறமா போனா என்ன சொல்வீங்க? ஸோ 10th ஓவருக்கு அப்புறம் போனால் அகைன் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். நீங்கள் வந்து சில கேமில் வந்து உங்களுக்கு 40 for 4 இருக்காங்க அப்படின்னா கேம் இஸ் ஹோப்லெஸ். இஃப் யூ ஹேவ் டு மேக் அ கேம் தென் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஹிட் அட் தட் பாயிண்ட். ரைட். ஸோ அப்போ வந்து யூ வில் ட்ரை டு கிவ் அ வெரி பாசிட்டிவ் மெசேஜ். போய் யூ கேன் கோ யூ. ஸோ நீங்கள் அபிஷேக் சர்மாவோட -3.9 -4.3 இதை வந்து இஃப் யூ ஹேட் எக்ஸ்டெண்டட் 10 balls into 15 in the innings, he would have made a positive impact in the team. சரியான விஷயங்க இது வந்து I just absolutely feel it is real time intervention. இந்த மாதிரி கேம் எடுத்துன்னு போகலாம். T20 கிரிக்கெட்டை ஷுவராக இப்படி எடுத்துன்னு போக முடியும். T20 எப்படி போகுதுன்னா 50 ஓவர் ஃபார்மேட் பண்ண முடியும். நாங்கள் இன்னும் ஆக்சுவலாக இந்த ஐடியா வாஸ் ஒரிஜினலி டெவலப்ட் பை ஆனந்த் அண்ட் விஷால் இந்த டேஸ் ஆஃப் ODI கிரிக்கெட். அப்போ T20 ஒன்று இல்லை மெனி இயர்ஸ் ago. ஆனால் இது வந்து T20 தான் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இப்போதைக்கு இருந்திருக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து அது 20 ஓவரில் எல்லாருமே ஒரு ஸ்லாம் பேங்க் மென்டாலிட்டியில் இருக்காங்க, போய் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து. அதை வந்து மாற்றுறதுக்கு இல்லை, பட் அது வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிக் பேஷ் லீக்ல பவர் சர்ஜன் ஒன்று உண்டு. பவர் சர்ஜன்னா பவர் பிளேலேருந்து 2 ஓவரை தூக்கி கேமில் நீ பேட்ஸ்மேன் எப்போ வேணாலும் போட்டுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. ஓகே. அந்த 2 ஓவரில் எல்லா டீம்லேயுமே பேட்டர் வந்து ODI கிரிக்கெட்ல பேட்டிங் பவர் பிளே இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ஓவரில் நான் 30 ரன் அடிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு கடைசியில் 12 for 3 அப்படின்னு இருப்பாங்க, விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. அதுவே மாடல் என்ன சொல்லணும்னா அந்த 12 பால்ல ஒரு 20 ரன் 15 ரன் 20 ரன் அடிச்சிருந்தா விக்கெட் லூஸ் பண்ணாம இட் ஆக்சுவலி செட்ஸ் யூ அப் ரியலி வெல் ஃபார் த டெத் ஓவர்ஸ். அஸ்யூமிங் நீங்க வந்து ஒரு இதெல்லாம் ஆக்சுவலி விராட் கோலி தான் வந்து வித்தவுட் இன்டர்வென்ஷன் மாடல், அதுதான் ஹஞ்ச், அந்த ஃபீலிங் த பல்ஸ் ஆஃப் த கேம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ஃபீலிங் த பல்ஸ் ஆஃப் த கேம். அப்படின்னா நாடி நரம்புல கிரிக்கெட் ஊறி போனவங்க, ரத்த வரி ஊறி போனவங்க கிரிக்கெட்ல ஜென்ரலா நீ காத்தால கூட நம்ம பேசியிருந்தோம் ஹவு MS தோனி வந்து அவர் கேமை வந்து அசஸ் பண்ணுவாரு, திரும்பிச்சுன்னா ஃபீல்டு எப்படி ஃபைனா கொண்டு வர திரும்பலன்னா ஃபீல்டு எப்படி ஸ்கொயரா கொண்டு வரான்னு பேசியிருந்தோம். எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் டைவ் இன்டு இட். இப்போ 3 பேர் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட், 4 பேர் இந்தியன் டீம்ல 3 பேருங்க கீழே. பிரசித் கிருஷ்ணா ஒரு -9.8 -22.4. பிரசித் கிருஷ்ணா அது பிரின்ஸ் யாதவ் -22.4. வாஷிங்டன் சுந்தர் -22.1. பேட்டிங் லெவலோ bowling லெவலோ? பேட்டிங்ல -10, bowling -11. ஓகே. ஆதில் ரஷீத் பேசிட்டோம் ஆல்ரெடி. பிரசித் கிருஷ்ணா -10.4. இஷான் கிஷன் -10.4. பிரசித் கிருஷ்ணா -9.8. ஸோ பேட்டிங்லேயே நம்ம வந்து கேம் ஓரளவுக்கு கன்சிட் பண்ணிருக்கோம், பட் சான்ஸ் இருந்தது இங்க கூட. We were on 57% when England started batting. Exactly. இப்போ my question to you is, bowlers-உம் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க, பேட்டர்ஸ் வந்து ஸ்கோர் கம்மியா அடிச்சிருக்காங்க, பட் you're still slightly in the game தானே, அப்படிதானே பிரிஸ்டல்ல. ஸோ அப்போ இந்தியாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆல்சோ இஸ் நாட் a bad decision, it's a decent one. It's a decent one. ஏன்னா 62% இருந்தது, அங்கிருந்து 57 வந்திருக்கு. இன்னொரு 10 ரன் அடிச்சிருந்தா we might have been at 60 only. Exactly. ஸோ அப்படி இருக்கும்போது போலர்ஸ் கிட்ட என்ன மெசேஜிங் கொடுத்து அனுப்புவீங்க? போலர்ஸ் கிட்ட வந்து ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஒரு கேமில் வந்து இங்கிலாண்டோட டாக்டிக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக குறைச்சிருக்காங்க நம்ம வின் பர்சன்ட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பாக்ட்டை குறைச்சிருக்காங்க நம்மளோட இம்பாக்ட். ஆமாம், ஒன் திங் we could have done is
அவங்கள்ட்ட வந்து பேஸ்ட் ஆன் அவங்க எப்படி விளையாடினாங்கிறத பொறுத்து நம்ம ஏதாவது லேர்னிங்ஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாந்து எப்படி போட்டாங்க, எப்படி bowling போட்டாங்க அதை பார்த்து. ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த கேமில் ஹாக்காய் டேட்டா இல்லை நம்மள்ட்ட, பட் ஹாக்காய் டேட்டா இருந்ததுன்னா பிச்சு எப்படி போகும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன்ஸு ஸ்பீட்ஸு அதெல்லாம் போடலாம். பேங் ஆன் பாயிண்ட் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஜாஷ் டாங்கும் ஜாஃப்ரா ஆர்ச்சரும் நியூ பால்ல போட்டாங்க. ஆமாம், ரெண்டு பேருமே பாலை மேலேயே போடல. ஆமாம், they kept it slightly back of length. ஹர்ஷ்தீப் சிங் வந்து early on வந்து ஸ்விங் பண்ண பார்த்தாரு. of course அது ஹர்ஷ்தீப் சிங்கோட ஸ்ட்ரெங்க். பட் பிரின்ஸ் யாதவும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி they didn't, ஒரு பால் வந்து போனாரு பிரசித் கிருஷ்ணா, க்ளவுல பட்டு அன்லக்கி சால்ட்டுக்கு போயிடுச்சு. பட் they tended to bowl slightly wider and fuller also இன்னைக்கு ரன்னுக்கு போனது. ஸோ அது ஒரு லேர்னிங் பவுலர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் போகும்போது செகண்ட் bowling போட்டா மேபி we can share this. எங்க பாடுறா அந்த லெங்த் அடிச்சிருக்கான். ஸோ இன்ஃபேக்ட் பிரின்ஸ் யாதவ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு went for a slower ball ஒரு 4 போச்சு. குட் லேர்னிங். வாஷிங்டன் சுந்தர், இப்போ நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் யூ பி நோட்டிசிங் ஃபார் a while, right? நீங்க நிறைய நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கூட என்கிட்ட சொன்னீங்க when he started off ஒரு 4 overs 25 run bowler-ஆ இருந்தாரு. அப்படிங்கிற போது இந்த பேட்டிங் இம்பாக்ட், வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் இம்பாக்ட் பொசிஷன் இதுதானா, bowlingல அவர் என்ன பண்ணணும்? ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு அவரோட மெயின், நீங்கள் அவரோட -10 இன் பேட்டிங் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இட் வாஸ் கன்சிக்யூட்டிவ்லி அவருக்கு நிறைய பால்ஸ் வந்து டாட்ஸ் ஆடி இருக்காரு அங்கே. அண்ட் அவர் அவுட் ஆன போது யூஸ்வலாக எங்கள் மாடல் என்ன ஆகும்னா, அவுட் ஆன போது ஒரு அவங்களோட இம்பாக்ட் நெகட்டிவ்ல போகும். ஏன்னா வந்து தட் இஸ் அவங்க அவுட் ஆகிறதுனால டீமோட வின் சான்சஸ் ஆர் லூசிங் a little bit, right? ஸோ ஆனால் வாஷிங்டன் சுந்தரோட அவுட் ஆனதுல அவரோட லாஸ் வந்து -1.9% தான். அவுட் ஆனதை ரொம்ப பெருசா ரேட் பண்ணல. அவுட் ஆனது ஒரு விஷயம், it is looked at it as a positive. No, actually -2%. It is a negative, but the fact that he has actually gained a lot of negative points up until that means he played a pretty scratchy innings. Okay. So நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல 5 ballல 7 இருக்கணும்ங்கிறது. I think that's where Washington lost it a touch. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ bowling-ஐ பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் போட வர சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரி மெசேஜிங் கொடுப்பீங்க வாஷிக்கு? நீங்க ஹாரி ப்ரூக்குக்கும் ஃபில் சால்ட்டுக்கு எதாப்புல எடுத்துட்டு வந்தாங்க 8th over. வாட் வில் பி யுவர் மெசேஜிங்? ஆதில் ரஷீத் கிட்ட இருந்து லேர்னிங்ஸ் ஏதாவது எடுத்து கொடுப்பீங்களா? வாட் வில் பி த மெசேஜிங்? வாஷி டைட்டா வெயின்னு சொல்லுவீங்களா, விக்கெட்டுக்கு போன்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த கேமில் பை த நீங்கள் 8th over சொல்கிறீங்க இல்லையா? ஸோ 8th overல சிச்சுவேஷனை பாருங்க. 8th overல இங்கிலாந்து வந்து 94.9% இருக்காங்க. அப்போது வந்து நம்ம தெர் இஸ் நோ அதர் வே டு வின் த கேம் பட் டு டேக் விக்கெட்ஸ். இன்ஃபேக்ட் எங்களோட பைட் சைஸ் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாலே 5 விக்கெட் எடுக்கணும் 2 ஓவரில். ஒரு சின்ன ஆன் டேட்டா பாயிண்ட் இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வைக்கிறேன் நான். என்னன்னா, இந்த கேம் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா இஸ் கோயிங் ஆன் அ லாஸ்ட் கோர்ஸ். ஓகே, இப்போ ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆள் bowling வரும்போது என்னோட சிம்பிள் கான்செப்ட் என்ன இருக்குன்னா, நீ விக்கெட் எடுத்து கொடுமாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரன்னு தான் போகும். இட்ஸ் a double-edged sword. வாஷிங்டன் சுந்தர் கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஒரு ஓவரில் 18 ரன் as always it did go. And the next point is வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டுக்கு போனான்னா ஒரு செட் பேட்ஸ்மேன் 94.9% டீம் ஆடும்போது the odds of him actually conceding runs is far greater. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல இன்னைக்கு ஐ திங்க் he should have been or could have been touch defensive. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பின்னரா ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்தியாவில் நீங்க ஐபிஎல்ல போடும்போது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கொஞ்சம் வெளியே போடும்போது பவுன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ்ல தனி பிராக்டிஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஃபுல்லா ஸ்கொயர் எல்லாம் பிச்சு நீங்க ஒய்டா விட்டு கொடுத்தீங்கன்னா கவர் டிரைவ் அரேஞ்ச் கேப்ல போச்சுன்னா 4 ரன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஏரியா வேர் தே டிட் கோ ராங். ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண பார்க்குறேன். ஏஐங்கிறது ஒரு தீட்டி வச்ச கத்தி மாதிரி. இது யார் கையில் இருக்கோ அவங்க வந்து they can use it the right way. ஸோ நீங்கள் வந்து the fact that you have played so much of cricket and you can actually இதை எடுத்து உங்களால் யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் இதில் பெரிய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் வந்து ஸோ as an analyst there is so much we can give you, right? As data points we can give you. We can make data as strong as possible to guide decisions, but the decisions are eventually made by human beings. And what you want to use the data for, like for example you could நீங்கள் சொல்கிற மாதிரி he can use this time to bowl defensively, to probably practice his skills even, which is something which the data will not directly tell you because it has more context, game context, psychology context, அதெல்லாம் இருக்கு. ஸோ டூல் மாதிரி, அதாவது இன் ஷார்ட் நீங்கள் சொல்கிறதுனா தலைவா படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி எடுத்த கத்தி காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்கிற மாதிரி இதை கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா அழிக்கவும் செய்யும். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் திலக் வர்மா. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நேற்றுலேருந்து பார்த்துனே இருக்காது, ரீலாவும் பார்த்தேன். சீகா சாரோட சேனலில் ஒன்று சொன்னார், அவன் திலக் வர்மா போட்டாலே ஷார்ட் பாலுக்கு அப்படியே ஒதுங்குறான்டா, இப்படி பின்னாடி போகிறான்டா, அப்படியே பின்னாடி போகிறான்டா. அதில் ஒரு லைன் சொன்னார், முஜே பேட்டிங் வேணாண்டி, முஜே பேட்டிங் வேணாண்டின்னு. அப்படியே சில்லற சதுர விட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து அவரால் தான் ஒன்லி முடியும். ஸோ டோட்டலாக என்ஜாய் பண்ணாத.
பட் தட் செட் ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் a little bit on திலக் வர்மா. இன்னி கூட ஆக்சுவலி நம்ம அவுட் ஆகும்போது சேர்ந்து தான் பார்த்துருந்தோம். அந்த ஃபிளிப் ஷாட் அடிச்சாரு திலக் வர்மா. ஐ ஃபீல் அவரோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் கேம் பியூட்டிஃபுல்லா ரீட் பண்ணுவாரு. ஓகே, அந்த ஃபிளிப் அடிச்சோடனே ஜாஸ்டாங்க்கு ஸ்டெப் அவுட் பண்ணாரு. கிரெடிட் ஜாஸ்டாங். அகேன் போல்ட் ஷாட் இன்டு த விக்கெட். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் என்ன யோசிப்பீங்க, ஷார்ட் பால் போட்டான், ஸ்லோவர் பால் போடுவான், இறங்கி அடிக்கிறான்னு. திங்கிங் வாஸ் ரைட். ஜாஸ்டாங் கரெக்டட் ரியலி வெல். திலக் வர்மாவோட ஐடியல் பொசிஷன் இதானா? உங்களோட மாடல்ஸ்னா இருந்தா என்ன சொல்லும்? இஸ் திலக் வர்மா ஃபினிஷர்? திலக் வர்மா வந்து is probably better off as a finisher. அப்படியா? I mean depends on how tricky the game is. I think he's someone who can play all sorts of games. But அவர் வந்து there is a chance that sometimes அவர் ரொம்ப சீக்கிரம் வந்து பால்ஸ் சாப்பிட்ற ஒரு டெண்டன்சி சம்டைம்ஸ் இருக்கும் அவருக்கு. அவருக்கு நீங்க ஃபினிஷரா யூஸ் பண்ணீங்கன்னா அவர் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய கேம்ஸ்ல ஃபினிஷ் பண்ணலாம். கேம்ஸ் நல்லாவும் ஃபினிஷ் பண்ணிருக்காரு. ஆமா, ஆனா ஒரு ட்ரிக்கி 140 சேஸ் 150 சேஸ் ஏஷியா கப்லலாம் இருந்த மாதிரி சூப்பரா ஆடினார். வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வந்து ஸ்கோர் கம்மியா இருந்து he can take his time na he is good to send up. ஸ்கோர் பெருசா இருந்து you want to chase na it is better to delay his entry. He will still come and give you like how India has been using Tilak Varma. ஒரு 10 balls 25 definitely in T20 cricket. Yes, I think நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இது என்னன்னா தோனி வந்து அவ்வளவு T20 கிரிக்கெட் ஆடி இருக்காரு. I don't think Dhoni has an international T20 50. கடைசில எடுத்தாரு லாஸ்ட் 2 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நான் சொல்றேன்னா ஃபினிஷருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதோட ஜாஸ்தி ரோப் கொடுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப இன்னிங்ஸ் ஆயிரும். ஐ ஆக்சுவலி ஃபீல் திலக் வர்மா இஸ் an incredible player. Sometimes அவர் he cops a lot of criticism. And அவரும் வந்து எல்லா இடத்துலயும் ஆடி இருக்காரு. And he is open to taking up the challenge. All in all I think he is a fantastic player. இன்னியோட கேம் யூஸ்வலா வந்து நாங்க அப்படியே நானும் பீடாக வச்சு இதுவா பண்ணுவோம். நீங்க ஒரு டேட்டா சென்ட்ரிக் அப்ரோச். ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு டீம் எப்படி அணுக முடியும், ஒரு குட் மெச்சூர் கான்வர்சேஷன் அரௌண்ட் டேட்டா, அரௌண்ட் நம்பர்ஸ், அரௌண்ட் பிளேயர்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ கெட் a nice insight out on this. விக்னேஷ் என்ஜாய் பண்ணீங்களா? விக்னேஷ் லவ்லி தேங்க் யூ. ரத்தமாரே பாடி முடிச்சுக்கலாமா? ரத்தமாரே 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 கிரிக்கெட் மாரே அப்படின்னு சொல்லி முடிச்சுங்க. ரத்தமாரே கிரிக்கெட் மாரே. Thank you so much for joining us on this episode of Genes with Visu on the review of India versus England, brought to you by Equitas Bank.